வாருங்கள் நேர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது விசித்திரமான யோகங்கள் அல்லது விபரீத ராஜயோகத்தின் முகங்கள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு வித்தியாசமான கிரக அமைவிடம் கொண்ட விபரீத ராஜயோகத்தினை வெளிப்படுத்திய ஒரு ஜாதகத்தினைத்தான் இன்றைய பதிவில் பார்க்க இருக்கிறோம். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், அதாவது விபரீத ராஜயோகமானது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று. ஆனால் அப்படியல்ல. விபரீத ராஜயோகத்திற்கு பல முகங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கின்றன. இது எப்படி சாத்தியமாகும்? அதாவது ஒவ்வொரு கிரகங்களிலிருந்து வரும் அதிர்வலைகளானது மோதிக்கொள்ளும் பொழுது விசித்திரமான யோகங்கள் உருவாகின்றன. இப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான கிரக அமைவிடங்களை கொண்ட ஒரு ஜாதகத்தினை இப்பொழுது பார்க்கலாம் வாருங்கள். காங்கிரஸ் கட்சியின் பிரபலமாக இருந்தவரான கே திவாரி ஜாதகத்தினால் ஆராய்ந்து பார்ப்பதற்கு எடுத்துக்கொண்டுள்ளோம். இவர் மத்திய அமைச்சரவையில் கேபினட் மந்திரியாக இருந்தவர். இவருடைய ஜாதகத்தில் வித்தியாசமான கிரக அமைவிடமானது இவருக்கு யோகத்தினை எப்படி கொடுத்திருக்கிறது என்பதை பார்க்கலாம். கே திவாரி ஜாதகம். இவர் பிறந்தது மேஷ லக்னம். லக்னத்தில் சனி செவ்வாய், ரிஷபத்தில் குரு, சிம்மத்தில் ராகு, தனுசுவில் சந்திரன், மகரத்தில் சுக்கிரன் சூரியன், கும்பத்தில் கேது புதன். இவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று பஞ்சமகா புருஷ யோகத்தில் ருச்சக யோகத்தினை வெளிப்படுத்துகிறார். இதனை தவிர்த்து பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய யோகங்கள் எதுவும் இவருடைய ஜாதகத்தில் காணப்படவில்லை. இந்த ஒரு ருச்சக யோகமானது இவருக்கு பதவியினை பெற்றுத் தருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனாலும் இவர் காங்கிரஸ் கட்சியில் வலிமையானவராக இருந்திருக்கிறார். மந்திரி பதவிகளை வகித்திருக்கிறார். இவருக்கு கிரகங்கள் எப்படி உதவி செய்திருக்கின்றன என்பதை பார்ப்போம் வாருங்கள். இவருக்கு மேஷம் லக்னம். மேஷ லக்னத்தில் பாதகாதிபதி சனி லக்னத்தில் அமர்ந்து நீச்ச பங்கம் பெற்று வலிமை அடைந்திருக்கிறார். ஒரு கிரகமானது நீச்ச பங்கம் பெற்று அவர் கெட்ட கிரகமாக இருந்தால் அந்த அமைப்பானது ஒரு நல்ல அமைப்பு அல்ல. ஆனாலும் அரசியலில் யோகத்தினை இவர் பெற்றார். இது எப்படி? இவருடைய சனி அமர்ந்து மேஷ லக்னத்தின் 6ஆம் இடத்தோன் புதன் சனிக்கு பாதகத்தில் அமர்ந்து எதிரிகளை வலுவிழக்க செய்கிறார். வெற்றிகளை இவருக்கு சொந்தமாக்கி கொடுக்கிறார். அதுபோலவே குரு அமர்ந்த ரிஷப லக்னத்தின் 6ஆம் இடத்தோன் சுக்கிரன் குருவிற்கு பாதகத்தில் அமர்ந்து எதிரிகளை வலுவிழக்க செய்கிறார். வெற்றிகளை எளிதாக பெறுவதற்கு இவரால் முடிகிறது. இவருடைய ஜாதகத்தில் எல்லா கிரகங்களும் பாதக வீடுகளோடு தொடர்பில் இருப்பதையும் காண முடிகிறது. அதாவது மேஷத்தில் சனி செவ்வாய் அமர்ந்திருக்க அவர்கள் இருவருக்கும் பாதக வீடான கும்பத்தில் புதன் கேது அமர்ந்திருக்கிறார்கள். அதுபோலவே ரிஷபத்தில் குரு அமர்ந்திருக்க அவருக்கு பாதகத்தில் சுக்கிரன் சூரியன் அமர்ந்திருக்கிறார்கள். சந்திரன் மட்டும் தனுசுவில் அமர்ந்திருக்கிறார். ராகுவிற்கு பாதகத்தில் சனி செவ்வாய் அமர்ந்திருக்கிறார்கள். இவருடைய ஜாதகத்தில் கிரக தொடர்பானது 1, 11 மற்றும் 2, 10 மற்றும் 3, 9 ஆகிய வீடுகளுக்கிடையே மட்டுமே இருக்கிறது. அதாவது 1, 2, 3, 9, 10, 11 வீடுகள் மட்டுமே இவருடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் தருகின்றன. எது எப்படி இருப்பினும் இவருடைய ஜாதகத்தில் சனி செவ்வாய் இணைவானது இவருக்கு விபரீத ராஜயோகத்தினை தந்திருப்பதை மறுக்க முடியாது. காரணம், செவ்வாய் வீடான மேஷத்திற்கு பாதகாதிபதி சனி, சனி வீடான மகரத்தின் பாதகாதிபதி செவ்வாய். 2 கிரகங்களும், அதாவது சனி மற்றும் செவ்வாய், ஒருவருக்கொருவர் பாதகாதிபதிகள். ஆனால் இங்கு இருவரும் இணைந்து ஒருவர் பஞ்சமகா புருஷ யோகத்தில் ருச்சக யோகத்தினை பெறுகிறார். மற்ற கிரகமான சனியோ நீச்சபங்க ராஜயோகத்தினை பெறுகிறார். எனவேதான் இவருக்கு விபரீத ராஜயோகம் கிடைத்திருக்கிறது. ஒருவருக்கு விபரீத ராஜயோகம் கிடைக்க வேண்டுமென்றால் எப்படி, எந்த ரூபத்தில் கிடைக்கும் என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அப்படித்தான் இவருக்கு சனி செவ்வாய் கூட்டணியில், அதாவது சனி 10, 11 வீடுகளுக்கு அதிபதி, செவ்வாய் 1, 8 வீடுகளுக்கு அதிபதியாகி அற்புதமான விபரீத ராஜயோகம் கிடைத்து இவரை உத்தியோகம் பதவி வழியில் விபரீத ராஜயோகத்தினை பெற வைத்தது. அற்புதமான உதாரண ஜாதகமாகும். நன்றி, வணக்கம். மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம் நேயர்களே.